அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. திருவாரூர்லேருந்து இப்ராஹிம் பேசுகிறேன். இப்போ வந்து இந்த திக்ரு இந்த லா இலாஹ இல்லல்லா அப்படின்னு 10 முறை சொல்கிறதா சொல்லியிருக்கீங்க. அதேமாரி இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் அதை வந்து 100 முறை சொல்லணும்னு சொல்லிட்டு துவாக்களின் தொகுப்புலலாம் போட்டிருக்கிறீங்க. அது 100 முறை தான் சொல்லணுமா, இல்லை அது லைஃபான ஹதீஸா, இல்லை 10 முறை தான் சொல்லணுமா? அந்த திக்ரு சம்மந்தமாக அது சம்மந்தமாக எதாக இருந்தால் கொஞ்சம் விளக்கம் கொடுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது சுப்ஹான் அல்லாஹில் அலீம் என்ற திக்ரை 100 தடவை தான் ஓத வேண்டுமா, அல்லது அதைவிட குறைந்த எண்ணிக்கையிலும் ஓதலாமா என்று இந்த சகோதரர் கேட்குறார். சுப்ஹான் அல்லாஹில் அலீம் என்ற திக்ர் வந்து 2 வகையாக ஹதீஸுகளில் வந்திருக்கிறது. ஒன்று வந்து சுப்ஹான் அல்லாஹில் அலீம், சுப்ஹான் அல்லாஹி வபிஹம்திஹி, இப்படி ஒரு திக்ரு. இதுவே கொஞ்சம் மாற்றமாக சுப்ஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹான் அல்லாஹில் அலீம், சுப்ஹான் அல்லாஹில் அலீம் என்பது 2வதாகவும் சுப்ஹான் அல்லாஹி வபிஹம்திஹி வந்து 1வதாகவும் வைத்தும் ஹதீஸில் இருக்கிறது. இது புகாரியில் 6406, 6682 இந்த ஹதீஸ் இன்னும் பல நூல்களில் இருக்கிறது. அதாவது சுப்ஹான் அல்லாஹில் அலீம், சுப்ஹான் அல்லாஹி வபிஹம்திஹி இப்படியும் சொல்லலாம் இதை, அல்லது சுப்ஹான் அல்லாஹி வபிஹம்திஹியை முதல் சொல்லிவிட்டு சுப்ஹான் அல்லாஹில் அலீம் என்று 2வது சொல்லலாம். இந்த திக்ரை பொறுத்த வரைக்கும் ஹதீஸுகளில் இத்தனை தடவை சொல்லணும் என்று எண்ணிக்கை வரல. இந்த திக்ர் சொல்கிறத பற்றி சிறப்பு வருது. எப்படி வருதுன்னு கேட்டால், கலிமத்தானி 2 சொற்கள் இருக்கின்றன, ஹஃபீஃபத்தானி அலல் லிசான் நாவுக்கு ரொம்ப லேசானது, ரொம்ப கஷ்டம் இல்லை இதை சொல்வது, நாவுக்கு ரொம்ப எளிதான 2 சொற்கள் இருக்கின்றன. அதே நேரத்தில் சகீலத்தானி ஃபில் மீசான் நன்மை தீமைகளை எடை போடுகிற தராசில் ரொம்ப கனமானது. ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் ரஹ்மானாகிய அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானது. அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான தராசில் கனமாக இருக்கக்கூடிய, நாவில சொல்வதற்கு எளிதாக இருக்கக்கூடிய 2 சொற்கள் உள்ளன. அந்த சொற்கள் என்னன்னு கேட்டால், சுப்ஹான் அல்லாஹி வபிஹம்தி சுப்ஹான் அல்லாஹில் அலீம் எப்படின்னு வருது. இந்த இதுக்கு வந்து இது எத்தனை தடவை சொல்லணும், 1 தடவையா 10 தடவையா 100 தடவையா என்று இந்த திக்ரை நீங்கள் கேட்டிருந்தீர்களே, ஆனால் இதுக்கு வந்து எண்ணிக்கை சொல்லப்படவில்லை. அப்போ எண்ணிக்கை சொல்லவில்லை என்று சொன்னால் நமக்கு பெரிய நன்மையை சொல்லக்கூடிய ஒரு திக்ராக இருக்கிறது. அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானது, மீசானில் தராசில் வந்து ரொம்ப எடை கனமாக இருக்குன்னு சொன்னால் அப்போ நன்மை கூட. அப்போ வேறு திக்ருகளுக்கு செய்கிற கணத்தை விட இந்த 2 சொற்களுக்கு கணம் அதிகம் இருக்கிறதுனால நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சுப்ஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹான் அல்லாஹில் அலீம், இது மறுமையில் நன்மை தரக்கு எத்தனை திக்ருகள் செய்கிறோம்ல, இது வந்து ரொம்ப ஒரு அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு திக்ரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நம்பர் கிடையாது. நீங்கள் முடிஞ்சால் 1 10 நேரம் கிடைக்கும்போது சும்மா போய்கிட்டு இருக்கும்போது இதை ஓதலாம். அர்த்தத்தை விளங்கி என்ன செய்யணும், அல்லாஹ் புகழ்கிறேன், அவன் தூய்மையானவன், அவன் மகத்தானவன் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த கருத்தில் உள்ளது சொல்லலாம். அதே நேரத்தில் கொஞ்சம் வாசகம், அதாவது வித்தியாசமான வாசகத்தோட ஒரு திக்ர் இருக்கிறது. அதுக்கு நேரம் நம்பர்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது மன் கால ஹீன யுஸ்பிஹு, சுபுகு நேரத்தில் காலை பொழுது அடையும் பொழுது யாராவது சொல்வாரேயானால் சுப்ஹான் அல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி சுப்ஹான் அல்லாஹில் அலீம் வபிஹம்தி, இது வேற வார்த்தை, அதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமான சொல் இது. அப்போ சுப்ஹான் அல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி என்பதை காலை நேரத்தில் மிஅத்த மர்ரத்தின் 100 தடவை ஒருவர் சொல்வாரையானால், அதே மாதிரி ஒய்தா அம்சா கதாலிக்க மாலை நேரத்தை அடையும் பொழுதும் இதே போல் 100 தடவை சொல்வாரையானால், அப்போ வந்து இவர் செஞ்ச இந்த திக்ருடைய நன்மை அளவுக்கு வேறு எவரும் செய்ய முடியாது. இதுக்கு கிடைக்கிற நன்மை இருக்குல்ல, இவர் அடைகிற இந்த நன்மையை வேறு எதன் மூலம் எவர் அடைய முடியாது என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இது அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸு. இந்த திக்ரு, அதாவது சுப்ஹான் அல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி, இதுக்கு தான் காலையில் 100 மாலையில் 100 என்று வந்திருக்கிறது.
சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்கிற அதுக்கு நம்பர் வரல. அதை சொல்வதாக இருந்தால் எத்தனை வேணாலும் சொல்லிட்டு போங்க. இது நம்பரை போட்டு வர்றதுனால இதை 100 தடவை சொல்வது என்ன செய்யுது, ஒரு சிறப்பு என்று வந்திருக்கிறது.